50 ஆண்டு காலமாக அமெரிக்கா பாதுகாத்த மறைத்து வைத்திருந்த சில ரகசிய ஆவணங்களை இப்போது பென்டகன் வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆவணங்களில் அப்படி என்ன இருக்கிறது? 1969 சந்திரனுக்கான பயணத்தில் தொடங்கி பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் உலகத்துக்கு மறைக்கப்பட்ட சில ரகசியங்கள், மர்மமான சில விஷயங்கள் அந்த ஆவணங்களில் உள்ளடங்கி இருக்கின்றன. அது ஏலியன்ஸ்கள் குறித்தது, மர்மமான பறக்கும் தட்டுகள் குறித்தது, வித்தியாசமான வெளிச்சங்கள் குறித்தது, இப்படி பல அற்புதங்கள் குறித்தது அது என்று சொல்லலாம். விண்வெளி வீரர் பஸ் ஆல்ட்ரின் விண்கலத்தில் உள்ளே தூங்க முயலுகிற ஒரு சந்தர்ப்பத்தில் கேபினுக்குள் ஒரு சிறிய வெளிச்சக்கீற்றுக்கள் மினுமினுத்தன என்று சொல்லியிருக்கிறார். பூமிக்கு திரும்பக்கூடிய வழியில் ஒரு பிரகாசமான ஒளியை பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போலோ 12 விண்கலத்தில் சென்ற அலன் பீன் சில பொருட்கள் நிலவிலிருந்து தப்பிச் செல்வது போல தெரிகிறது, அவை இங்கிருந்து கிளம்பி நட்சத்திரங்களை நோக்கி வேகமாக பறக்கின்றன என்கிறார். அப்போலோ 17 பயணத்தில் ஹாரிசன் ஸ்மித் விண்கலத்தினுடைய ஜன்னலுக்கு வெளியே ஏதோ பெரிய வான வேடிக்கை நடப்பது போல இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் 50 ஆண்டுகளாக அமெரிக்காவால் ரகசியம் என்று மூடி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்று உலகம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் 162 ரகசிய கோப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார், வாட் த ஹெல் இஸ் கோயிங் ஆன் என்று. பாருங்கள், இந்த மர்மத்தினுடைய முடிச்சுகளை இந்த பதிவில் அவிழ்ப்போம். மே 8, 2026 வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வோ அவர்களுடைய இணையதளத்தில் ஒரு புதிய அம்சத்தை இணைத்திருக்கிறார்கள். war.gov/UFO இந்த தளத்துக்கு போனால் நீங்களும் படிக்கலாம். அதில் என்ன இருக்கிறது? 162 புதிய கோப்புகள், ஃபைல்ஸ், 120 PDF ஆவணங்கள், 28 வீடியோக்கள், 14 புகைப்படங்கள், உலகம் முழுவதும் நடந்த 400க்கும் மேற்பட்ட சம்பவங்கள். 1947 முதல் 2026 வரை பல தசாப்தங்களாக மறைக்கப்பட்ட ஆவணங்கள் அவை. FBI பாதுகாப்புத்துறை, நாசா என அனைத்து முகவர் அமைப்புகளினுடைய ரகசிய பதிவுகளும் கூட உள்ளடங்கி இருக்கின்றன. இதை வெளியிட உத்தரவிட்டது யார்? அது டொனால்ட் ட்ரம்ப் தான். அதுவும் கடந்த பிப்ரவரி மாதம் தான் அவர் இதை உத்தரவிட்டிருந்தார். UFOக்கள், பறக்கும் தட்டுகள், வேற்று கிரக வாசிகள் பற்றி இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களையும் வெளியிடுங்கள் என்று சொன்னார். அமெரிக்க பாதுகாப்பு செயலர் ஹெக்சன், இந்த ரகசிய கோப்புகள் நீண்ட காலமாக பல சந்தேகங்களை கிளப்பியுள்ளன. இப்போது அமெரிக்க மக்கள் இதை பார்த்து உண்மையை அறிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என்கிறார். ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் எழுதும்போது, முந்தைய அரசுகள் இந்த விஷயத்தில் வெளிப்படையாக இருக்க தவறிவிட்டார்கள், இனி மக்களே முடிவு செய்யட்டும், இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் படித்து மகிழட்டும் என்று சொல்லியிருந்தார். ஆங்கிலத்தில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை அப்படியே சொன்னால் have fun and enjoy. இதுதான் UFO ரகசியங்களுக்கு ட்ரம்ப் சொன்ன வார்த்தையாக அமைந்திருந்தது, பதிலாக அமைந்திருந்தது. ஆனால் இந்த கோப்புகளில் நிஜமாகவே என்ன இருக்கிறது? உண்மையிலேயே ஏலியன்கள் இருக்கின்றனவா? இப்போது மிக சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அப்போலோ 11 1969 பஸ் ஆல்ட்ரின் நிலவுக்கு போகும் வழியில் ஒரு பொருளை பார்த்திருக்கிறார். பூமிக்கு திரும்பியதற்கு பிறகு நடந்த ரகசிய விசாரணையில் அவர் என்ன சொன்னார் என்றால், நாங்கள் ஒரு பொருளை பார்த்தோம், அது என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லியிருந்தார். அப்போலோ 12 1969 நவம்பர் 2வது முறை மனிதன் நிலவில் கால் பதித்த பயணம். விண்வெளி வீரர் அலன் பீன் நிலவின் தரையில் நிற்கும் போது தூரத்தில் அடிவானத்தில் அடையாளம் தெரியாத பொருட்கள் தெரிந்தன என்று சொல்லியிருக்கிறார். பென்டகன் இப்போது வெளியிட்டிருக்கக்கூடிய 5 புகைப்படங்களில் அந்த இடங்கள் வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. அலன் பீன் பூமியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்திடம் சொல்லியிருக்கிறார், நிலவிலிருந்து ஏதோ தப்பித்து பறப்பது போல இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். 1972 டிசம்பரில் அப்போலோ 17 நிலவுக்கான பயணத்தின் போது விண்வெளியில் மிக பிரகாசமான துகள்கள் சுழன்று கொண்டே பறந்தன என்று பதிவு செய்திருக்கிறது. இப்போது நாசா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தில் நிலவின் மேற்பரப்புக்கு மேலே 3 புள்ளிகள் முக்கோண வடிவத்தில் இருக்கின்றன. பென்டகன் சொல்லுகிறது, இது ஒரு உண்மையான பொருளாக இருக்கலாம் என்று சொல்லி இருந்தாலும் முதற்கட்ட ஆய்வுகள் தான் நடந்திருக்கின்றன என்று அடுத்த வரியிலும் குறிப்பிட்டிருக்கிறது. நிலவுக்கு மேலே முக்கோண வடிவ பொருள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. 1965 ஜெமினாய் 7 பயணம் செய்த விண்வெளி வீரர் பிராங்க் போமன் சொல்லியிருக்கிறார், போகி, அதாவது அடையாளம் தெரியாத விமானத்தை குறிக்கும் இராணுவ சொல், அப்படி ஒரு பொருளை கண்டேன் என்று அவர் கட்டுப்பாட்டு மையத்துக்கு அறிவித்திருக்கிறார். அது நம்முடைய ராக்கெட்டின் பாகமா அல்லது உண்மையிலேயே வேறொன்றா என்றும் அப்போது சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. போமன் ஒன்று இல்லை பல பொருட்கள் தெரிகின்றன என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் எதை பார்த்தார்கள் இன்றும் யாருக்குமே தெரியாது. இது வெறும் அப்போலோ பயணங்களோடு முடிந்து விடவில்லை. FBI கோப்புகள் 1947 இருந்தே ஆரம்பிக்கின்றன. 1947 ரோஸ்வெல் காலம்,
1947 முதல் 68 வரையிலான FBI வழக்கு ஆவணங்கள் இப்போது குறைந்த தணிக்கைகளுடன் வெளியிடப்பட்டுள்ளன. ஓக்ரிட்ஜ் அணுசக்தி மையம் அருகே நடந்த சம்பவங்கள் உட்பட ரோஸ்வெல் விவகாரம் தொடர்பான FBI மெமோவும் இதில் அடங்கியுள்ளது. 1948 ஆண்டு உளவு பிரிவு டாப் சீக்ரெட் என்று குறிப்பிட்டு ஒரு உளவு அறிக்கை ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கிறது. நெதர்லாந்தில் 30,000 அடி உயரத்தில் பறந்த ராணுவ வீரர்கள் அடையாளம் தெரியாத விமானத்தை பார்த்தார்கள் என்று சொல்லி அந்த அறிக்கையில் இருக்கிறது. இவ்வளவு ஆதாரங்கள் வந்த பிறகு இதை நாம் சாதாரணமாக புறக்கணிக்க முடியாது. நமது தற்போதைய அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயமாக இது இருக்கலாம் என்பது பல நிபுணர்களினுடைய கருத்து. சரி, இதெல்லாம் பழைய கதைகள் தானே என்று சொன்னால் மிக சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளும் கூட இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. 2022 ஆண்டு ஈராக்கில் அமெரிக்க ராணுவம் ஒரு மர்மமான சிறிய பறக்கும் பொருளை பார்த்ததாக ராணுவத்தினுடைய உள்ளாவணங்கள் கூறுகின்றன. அதே போல 2024 சிரியாவில் இங்கிருந்து வருகிறது என்றே தெரியாத பல மர்மமான ஒளிக்கீற்றுகள் அமெரிக்க படைகள் பார்த்திருக்கின்றன. இந்த இரண்டு நாடுகளிலுமே அப்போது ISIS தீவிரவாதிகளுக்கு எதிரான போருக்காக அமெரிக்க படைகள் குவிக்கப்பட்டிருந்தன. போர் நடக்கும் களத்தில் இந்த மர்ம பொருட்கள் ஏன் வந்தன? யாரிடமும் பதில் இல்லை. 2023 ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகளிடமிருந்தும் இது போன்ற மர்ம பொருட்கள் குறித்த சமீபத்திய புகார்கள் வந்திருக்கின்றன. 2023 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்காவினுடைய மேற்கு மாநிலங்களில் வெண்கல நிறத்திலான நீள்வட்ட வடிவ பொருள் ஒன்று மிக பிரகாசமான ஒளியிலிருந்து தோன்றி நொடிப்பொழுதில் மறைந்து விட்டது என்றும் ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஆக இதனை பல சாட்சிகள் உறுதிப்படுத்தியும் இருக்கிறார்கள். FBI இப்போது அதன் வரைபடத்தையும் வெளியிட்டிருக்கிறது. இப்போது எல்லோர் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, ஏலியன்கள் உண்மையிலேயே இருக்கின்றனவா என்பதுதான். அந்த முக்கியமான கேள்விக்கு இந்த கோப்புகளினுடைய அதிகாரப்பூர்வமான பதில் எப்படி இருக்கிறது? வேற்று கிரகவாசிகளினுடைய தொடர்புக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது பென்டகன் ஒரு நிபந்தனையை வைக்கிறது. இந்த அறிக்கைகளில் உள்ள வார்த்தைகள் அதை எழுதிய நபரின் தனிப்பட்ட கருத்தை தவிர இதுதான் உண்மை என்று முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான். முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா என்ன சொன்னார் என்றால், ஏலியன்கள் இருக்கின்றன, ஆனால் நான் அவற்றை பார்க்கவில்லை. பிறகு நான் பதவியில் இருந்தவரை வேற்று கிரகவாசிகள் நம்மை தொடர்பு கொண்டதற்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று சொல்லி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் என்ன சொல்லுகின்றன தெரியுமா? எப்ஸ்டீன் விவகாரம், ஈரான் போர் போன்ற அரசியல் நெருக்கடிகளில் இருந்து மக்களினுடைய கவனத்தை திசை திருப்பவே ட்ரம்ப் இந்த தந்திரத்தை செய்கிறார் என்று சொல்கின்றன. உண்மை என்னவென்றால் 400க்கும் மேற்பட்ட சம்பவங்கள், 80 ஆண்டுகள், விண்வெளி வீரர்கள், இராணுவ விமானிகள், சாதாரண மக்கள் என பல சாட்சிகள், அறிவியலால் விளக்க முடியாத பல விசித்திரங்கள் நடந்திருக்கின்றன. ஏலியன்கள் இருப்பது நிரூபிக்கப்படவும் இல்லை, அதே நேரம் இல்லை என்று மறுக்கப்படவும் இல்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.